ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சோலாரில் வந்து கொல்லிக்கான மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, ஸோ அதுக்கு என்ன செலவாச்சு, கவர்மெண்ட் மானியம் எப்படி அவங்களுக்கு கிடச்சிது, எவ்வளோ அமௌண்ட் அவங்க செலவு பண்ணாங்க, ப்ளஸ் நல்லா இறக்குதா இல்லையா, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட கொல்லி தான். கிட்டத்தட்ட கிட்ட ஒரு கொல்லிக்கு நடுவில் ஒரு சின்ன அவருக்கான தோடை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காரு. அவர் தேவையான அத்தனை விஷயங்களும் இதுக்குள்ளே வந்து அடக்கியிருக்காரு. ஸோ நல்லா வந்து உள்ளே போனோம்னா நல்லா கூலிங்காக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்கில் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 ஏக்கர் சொல்கிறாரு. இந்த 4 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பைப்பை வந்து கொண்டு போய் விட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு மோட்டர் இறக்கிறத வந்து டேரெக்டாக பைப் மூலியமாக தான் போகுது. ஸோ எங்கேயும் வாக்கியா வெட்டி போகலை. ஒரு சில இடங்கள் மட்டும்தான் வாக்கியா வெட்டி போகுது. மற்ற எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா பைப் மூலியமாக தான் போய் சேருது. வணக்கம் சார். வணக்கம். இப்போது நீங்கள் சோலார் போட்டிருக்கீங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங்க சார்? இது போட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் நல்லா இருக்குதுங்களா? ஒன்றும் எந்த ஒரு தப்பும் இல்லை, பரவாயில்ல இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்குது சார்? காலையில் 9 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். காலையில் 9 மணிக்கு 4:30 மணி வரைக்கும் நின்றுப்போம். 4:30 மணி 5 மணி வரைக்கும், லாஸ்ட் 5 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ பேனல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம வேணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா பண்ணலாம், கொஞ்சம் நேரம் பண்ண முடியாது, இல்லை பண்ண முடியாது. இது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பரவாயில்ல. இதில் எதுக்கும் கை வச்சதே இல்லை. இப்போ அந்த ஒரு மோட்டரை வச்சு நீங்கள் எத்தனை ஏக்கர் பயிர் பண்ணுறீங்க? ஒரு 2-3 ஏக்கருக்கு அப்படி 2-3 ஏக்கர் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த 1 வருஷத்தில் தண்ணிக்கு எந்த பிரச்சனை இல்லை. கரண்ட் கட்டு, பவர் கட்டு அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. அது மட்டும் இறச்சி இந்த மழை நாளில் இந்த மாதிரி நாள் அது மழை தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மழை தண்ணியே போகிறோம்ல, வெயில் வரக்குள்ள தான் அது இறக்கும், இல்லை அது இறக்காது. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. இதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க? என்ன செலவுலாம் இதில் ஒன்றும் அவ்வளோ இல்லை. அவங்க டிடி வந்து ஒரு 50,000க்கு டிடி, 55,000 டிடி எடுத்து கொடுத்தோம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் எதுவும் இது இல்லை. மற்றெல்லாம் அவங்களே எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து. இது மோடி திட்டத்துக்குள்ளே தான், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமாம். ஸோ இதுக்கு வந்து இது இருந்ததுன்னா இபி கனெக்ஷன் எதாவது வாங்க முடியுமா? அந்த மாதிரி எதாவது இது இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபஸ்ட்டில் எழுதி கொடுக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு கனெக்ஷன் வேணுன்ட்டு சர்வீஸ் எழுதி கொடுக்கணும். அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு தான் இது வாங்க முடியும். அப்படியே கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டு அப்புறமா தான் சோலார் கொடுப்பாங்க. மானியம் மூலியமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மானியம் தான், இது ஃபுல் மானியம் தான், எதுவுமே இல்லை. 55 ரூபா, வெறும் 55 ரூபா, 55,000 ரூபா மட்டும்தான் நாங்கள் டிடி எடுத்து கொடுத்தோம். மற்ற ஃபிக்ஸிங்ல இருந்து எல்லாமே அவங்களே உங்களுக்கு வந்து எல்லாம் டோட்டலி எல்லாமே அவங்களே தான் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அவங்க நீ போர் போட்டு வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது மோட்ரு, ஒயரு, ஆல் டோட்டல் பைப்பு, ஆல் டோட்டல் கொண்டாந்து அவங்க போய்ட்டு ஒன்லி நீ போர் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருணும். எத்தனை அடி போர் சார் இது? 300 அடி போர். இது ஒரு 500 அடி போர். இப்போ ஒரு 300 அடியில் இறக்கி 300 அடியிலேருந்து இறக்குது. ஸோ ஸ்டார்டர் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு ஸ்டார்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எர்த் கனெக்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் மூலிமா நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிம் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சிம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எங்கேருந்து வேணால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூலம் கால் பண்ணுறது மூலிமா, ஸோ இல்லை மெசேஜ் பண்ணுறது மூலிமா உங்களால் அந்த மோட்டரை வந்து ஆன் ஆஃபும் பண்ண முடியும். ரொம்ப லாங்லேருந்து நீங்கள் வந்து இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு உங்களை வந்து மெசேஜ் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லி கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் நம்ம இருப்போம், எங்கே இருந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பகல் டைமில் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும், நைட்டில் ஒர்க் பண்ணாது. அந்த டைமில் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெளியில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி நம்மளை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ நியூ அட்வான்டேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிள், நல்லா வந்து இறக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலே அந்த பைப்போட அளவு இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நல்லா இறச்சிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து குறையிறப்போ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு பேட்டரி சோர்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வந்து வாட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ வந்து அது எந்த அளவுக்கு வந்து அது ஸ்லோவாக ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு மேகம் வந்து மூட்டமாகி நமக்கு கொஞ்சம் டவுன் ஆச்சு வெயில். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்டர் ரொம்ப வெயில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து கம்மியாகிடுச்சு, சுத்தமாக கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து கொஞ்சம் அப்புறம் ஸ்பீட் அது கொஞ்சம் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் டிலே பண்ணுது. ஸோ வோல்டேஜ் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரும் வந்து ஃப்ளோவும் நல்லாவே வருதுன்னு சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு உள்ளே இட்டு போய் காட்டுறேன். இது வந்து வெளியில் நின்றுட்டு காட்டுறேன். இப்போ நான் உள்ளே போய்ட்டு அது எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள்.
சூப்பரான ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சு பைப் அளவு ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்துட்டு இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பகலில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமாக பகலில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மழை டைமை தவிர மற்ற டைமில் ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்றத தான் அவர் சொன்னார். ஸோ இந்த அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த 3 ஏக்கருக்கு வந்து பக்காவாக வந்து அவருக்கு இது வந்து போதுமான அளவுக்கு தண்ணி வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து தெரிவித்தார். ஸோ அண்ணன் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பழக்கம். ஆனால் கோழிக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஊசருப்பு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணுறாரு. இளநீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்றாரு. ஸோ இதுதாங்க நம்ம கிராமத்து பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. யாருன்னே தெரியாமல் வந்தால் கூட சரி, அவங்களுக்கான ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதே வந்து வெளியில் போனால் கிட்டத்தட்ட காசு அதுன்னு ஏகப்பட்டது பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஸோ ஒரு யாருன்னே தெரியல, சும்மா போகிற வழியில் பார்த்துட்டு நம்ம சோலாரை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம், கேட்டோம். ஸோ அதை பற்றி எல்லாமே சொன்னார். சொல்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு இளநீ ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ குடிச்சிட்டு நம்ம வீடியோஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ சவுக்கு தப்புல வந்தாச்சு. உயரத்தை பார்த்தீங்களா, செம்ம உயரம், நல்லா வந்து க்ரோத்தாக வளர்ந்துருக்கு. ஸோ தண்ணி வந்து ரெகுலராக பாயிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ மற்ற ஏரியாலாம் தண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி அதுவாகுது. இது சோலார்ன்றதுனால உங்களுக்கு தண்ணி ரெகுலராக வந்து கரெக்டான டைமில் கரெக்டாக வந்து பாச முடியுது. அதனால தான் வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்கு. ஒரு பெட்டு மாதிரி ஆச்சு. உள்ள ஒரு நல்ல ஒரு கூலிங் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் காற்றோட்டத்துக்கு நல்லா கூலிங்காக இருக்குது உள்ள ஏரியாவில். ஸோ அதனால் தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அது நல்லா கூலிங் இருக்குது. இதில் வந்து சோலாருக்கும் பார்த்தீங்கன்னா எர்த்தம் வந்து கொடுத்தது இல்லாமல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இடிதாங்கியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடிதாங்கி வந்து இந்த சோலார் பேனலோட கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு அது வந்து கீழே வந்து எர்த் பண்ணியிருக்காங்க. ஸோ எர்த் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஒயர் கேபிளும் பார்த்தீங்கன்னா நல்லா மொத்தமாக பண்ணணும். அப்படி போட்டிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக ஏதோ ஒரு இடி வந்து சோலார் பேனல் மேலே விழாமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இது மூலிமா தாங்கி உங்களுக்கு கீழே பூமிக்கு போய் நியூட்ரல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இடிதாங்கியை மட்டும் ஃபஸ்ட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து எந்த ஒரு வெட்ட வெளியான இடத்துல தான் நம்ம போட போகிறோம் அதை. அதனால் பார்த்தீங்கன்னா இடிதாங்கி வந்து கம்பல்சரி அவசியம். ஸோ இடிதாங்கியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டுடுங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் அதில் அப்படியே அந்த கயிறை யூஸ் பண்ணி பண்ணிக்கிங்க. பண்ணிடலாம். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நாங்கள் பண்ணலை. இந்த கயிறு ஏன்னா வந்து எதுக்காக கட்டிக்கிறோன்னா இந்த கயிறுலாம் இப்போ வந்து காற்று அடிச்சு ஃபொயில் அடிச்சுன்னு வச்சுங்க, ஃபுல்லாக 4 பக்கமும் கிரிப்பு இது கூட அசையாது. ஆமாம், அது அப்படியே இது எத்தனை டைம் காற்றுலாம் அடிச்சிருக்கு, ஒன்றும் ஆகுறதில்ல. இதெல்லாம் கோயில் வந்து அதில் எந்த ட்ரபுளும் வரல, எந்த ப்ராப்ளமும் வரல. இது அப்படி தான் இது இருந்துச்சு. ஆனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பேக்கப் பண்ணிட்டோம்னு வச்சுக்க ஒன்றும் ஆகுது. இதில் ஆங்கிள் சிஸ்டம் பண்ணலாம். நான் ஆங்கிள் சிஸ்டம் பண்ணல, கயிறே பண்ணிக்கிட்டேன். ஆங்கிள் சிஸ்டம் பண்ணால் அப்படி ஃபிக்ஸ் ஆகிடும். இதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, ஓகே பரவாயில்ல. இது மாதிரி வாய்க்கால் வெட்டுறதுக்கு அம்மா பேர் அவங்களோட உழைப்பை போடணும்.